ஐயாவினுடைய நினைவு நாள் கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய பொருளாளர் ஐயா சாமிதுரை அவர்களே, நிறைவு பேருரை ஆற்ற இருக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கிற விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் நண்பர் திருமாவளவன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற ஐயா அறிவுக்கரசு அவர்களே, தொடக்க உரை ஆற்றியிருக்கிற கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களே, நன்றி உரை ஆற்றியிருக்கிற வில்வநாதன் அவர்களே, திரளாக இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, கருஞ்சட்டை மறவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வருகிற போதே நான் ஆசிரியரிடத்திலே சொன்னேன், ஆசிரியர் அவர்களும் திருமாவளவனும் நானும் ஒரே மேடையில் இருப்பதை பார்த்தால் காங்கிரஸ் கட்சியில சில நண்பர்களுக்கு மகிழ்ச்சியாக கூட இருக்கும். காவல்துறை அங்குமிங்கும் அலையாமல் ஒரே இடத்திலேயே கைது செய்து விடலாம், அதுதான், வேறொன்றும் அல்ல. இவர்கள் 3 பேரையும் கலைஞர் கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, ஏற்கனவே எங்கள் 3 பேரையும் கலைஞர் கைது செய்து தன் இதய சிறையிலே தான் வைத்திருக்கிறார் என்கிற செய்தி தெரியாது. ராஜபக்சேயை விட நம்ம உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் தான் கூடுதலாக கவலைப்படுகிறார். இன்று காலையிலே செய்தியிலே நான் கேட்டேன், கிளிநொச்சியை கைப்பற்றாமல் ராணுவம் திரும்பாது என்கிறார் ராஜபக்சே. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. கடந்த 1 வாரமாக தம்பிகள் கொடுக்கிற அடியை பார்த்தால் இனி ராணுவம் திரும்பவே திரும்பாது என்றுதான் தோன்றுகிறது. அதுதான் உண்மையும் கூட. நல்லது நண்பர்களே, ஐயாவின் நினைவு நாளில் ஐயாவை பற்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய ஆவலுக்கான பெரிய வாய்ப்பையும் பெருமையையும் இந்த மேடையிலே எனக்கு அளித்திருக்கிற தமிழர் தலைவர் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்தவுடனேயே ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், இன்று காலையிலே கலைஞர் தொலைக்காட்சியிலே ஐயா பெரியார் பற்றி நீங்கள் சொன்ன செய்தி நன்றாக இருந்தது என்றார்கள். இது ஒரு பல்கலைக்கழக சான்றிதழை விட கூடுதலானது. எனவே அவரிடமிருந்து அது சரியாக இருக்கிறது என்கிற போது அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நாம் தினந்தோறும் அத்தனை பேரும் பேசுகிற பொருளும் பெரியார் தான், காலமெல்லாம் பேசினாலும் பேசி முடியாத பொருளும் பெரியார் தான். இருந்தாலும் எனக்கு இங்கே ஒரு குழப்பம் இருக்கிறது. நாம் அறிந்தவற்றில் எது பற்றி பேசுவது, எல்லாம் அறிந்தவர்கள் முன்னால் எப்படி பேசுவது என்று 2 குழப்பங்கள் எனக்கு இருக்கின்றன. பொதுமக்களிடத்திலே தந்தை பெரியார் பற்றி நாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களைப் போல கூடுதலாக அறியப்பட்ட தலைவரும் தமிழ்நாட்டிலே இல்லை. தந்தை பெரியார் அவர்களைப் போல தவறுதலாக அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தலைவரும் தமிழ்நாட்டிலே இல்லை. எனவே பொதுமக்களிடத்திலே நாம் பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட ஐயாவின் கருத்துக்களிலேயே ஊறி வளர்ந்திருக்கிற திராவிட இயக்க தோழர்கள் முன்னால், பெரியாரிய சிந்தனையாளர்கள் முன்னால் எந்த கருத்து குறித்து நாம் ஒரு குறிப்பாக பேசலாம், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு 20 அல்லது கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் 25 நிமிடங்களுக்குள்ளே எந்த செய்திகளை பேசலாம் என்று நான் சிந்திக்கிறேன். கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள் நான் பேச நினைத்த ஒரு செய்தியை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், இந்த நாட்டில் விளம்பரம் இல்லாமலேயே, விண்ணப்பம் கோராமலேயே ஆனந்த ஐயங்கார் ஐஐடியினுடைய இயக்குநராக முடிகிறது. ஆனால் அந்துலைக்கு சந்தேகம் கூட வரக்கூடாது என்கிறார்கள். அந்துலைக்கு சந்தேகம் கூட வரக்கூடாது. இவர்களுக்கு சந்தேகம் வந்தால் ஒரிசாவிலே ஒரு சாமியாரும் இன்னும் 4 பேரும் கொல்லப்பட்ட போது ஏராளமான கிறிஸ்தவ ஆலயங்களை, தேவாலயங்களை இவர்கள் அடித்து நொறுக்கலாம். பல பெண்களை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கலாம், கொலையும் செய்யலாம். தாங்கள் தான் அதை செய்தோம் என்று மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அறிவித்ததற்கு பிறகும் கூட அவர்கள் கிறிஸ்தவர்களின் மீது தாக்குதல் நடத்தலாம். ஆனால் அந்துலைக்கு எந்த சந்தேகமும் கூட வந்துவிடக்கூடாது. நாடாளுமன்றமே நடக்காமல் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அராஜகத்தின் இன்னொரு பெயர் தான் அவர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அராஜகவாதிகள் நிறைந்திருக்கிற ஒரு சூழலில் தந்தை பெரியாரின் நினைவுகளை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவும் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டம் இது. எனவே இன்றைக்கு இருக்கிற இந்த நடப்பு செய்திகளை எல்லாம் தாண்டி குறிப்பாக ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கடவுள், மொழி, ஜனநாயகம், இந்த 3 குறித்தும் தந்தை பெரியார் என்ன கருதினார், என்ன கூறினார் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். ஆனால்
இந்த மூன்றின் அடிப்படையில், கடவுள், மொழி, ஜனநாயகம் என்கிற இந்த மூன்றின் அடிப்படையில் தந்தை பெரியார் எப்படி பார்க்கப்பட்டார் என்கிற ஒரே ஒரு கருத்தை உங்களோடு எனக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறார். தந்தை பெரியார் கடவுள் மறுப்பாளர் என்பதை அத்தனை பேர் அறிவோம், உலகம் அறியும். ஆனால் பெரியார் தான் உலகத்தினுடைய முதல் கடவுள் மறுப்பாளர் என்று சொல்ல முடியாது. காலந்தோறும் கடவுள் மறுப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய உபநிடத மொழியிலேயே சொல்ல வேண்டுமானால், என்று நீ அன்று நான் என்பதை போல என்றைக்கு ஆன்மீகம் ஆத்திகம் பிறந்ததோ அன்றைக்கு நாத்திகம் பிறந்திருக்கிறது. உலகம் முழுவதும் கடவுள் மறுப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்திலேயும் காலந்தோறும் கடவுள் மறுப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஐயா பெரியாருக்கு மற்ற எல்லோருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், இங்கர்சால் ஒரு பெரிய அறிவாளிதான், மக்கள் தலைவர் அல்ல. மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லி 199 பேர் இன்றைக்கும் கடவுளை நம்புகிறார்கள். நான் அண்மையிலே விஜய் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது, அடுத்த வாரம் வருகிறது என்று கருதுகிறேன், ஒரு அம்மையார் சொன்னார், அதாவது எப்படி இருக்கும் 2009 என்று ஒரு நிகழ்ச்சி. என்னை கேட்டபோது நான் சொன்னேன், 2009 மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், அதுல வேற என்ன இருக்கிறது. எனவே அதில் ஒரு அம்மா சொன்னார், 1000 இருந்தாலும் எனக்கு இந்த ராகு காலம் யமகண்டம் என்றால் ரொம்பவும் பயமாக இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், பயப்படுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் ராகு காலம் யமகண்டம் என்றால் என்ன என்று கேட்டேன். அது எனக்கு தெரியாது, ஆனால் பயமாக இருக்கிறது என்றார். இதுதான் கவனிக்க வேண்டும். தெரிந்து பயந்து தொலைத்தால் பரவாயில்லை, என்ன என்றே தெரியாது ஆனால் பயமாக இருக்கிறது என்றார். இப்படித்தான் இன்றைக்கு 199 பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற, நேற்றைக்கும் இருந்த ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவைகளை சொல்லி மக்கள் தலைவர் ஆனது பெரிய செய்தி அல்ல. மக்கள் ஏற்காத செய்தியை சொல்லி கடவுளை நம்புகிற மக்களிடத்திலே கடவுள் இல்லை என்று சொல்லி மக்கள் தலைவராக ஆனவர் உலகத்திலேயே தந்தை பெரியார். எல்லோரும் எதிர்க்கிறான், அவன் எதிர்க்கிற கருத்தை தான் பெரியார் சொல்லுகிறார். ஆனால் கடைசியாக இவர்தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர் என்று அவனும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு, நான் ஆசிரியர் ஐயா அவர்களினுடைய அறையிலே உட்கார்ந்து இருக்கிற போது பார்க்கிறேன், 5 பெரிய தலைவர்களோடு ஐயா பெரியார் இருக்கிறார், ராஜாஜியோடு, அடுத்ததாக அறிஞர் அண்ணாவோடு, கலைஞரோடு, பெருந்தலைவர் காமராஜரோடு, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒரு படம் இருக்கிறது. எண்ணி பார்த்தால் ராஜாஜி வேண்டுமானால் நண்பராக இருக்கலாம். மற்ற 4 பேர் 4 முறை முதலமைச்சராக, 5 முறை முதலமைச்சராக கலைஞர் ஆகி இருக்கிறார் என்பது ஒரு பெருமை என்றால், 5 முதலமைச்சர்களை ஆக்கி இருக்கிறவராக தந்தை பெரியார் இருக்கிறார். 5 முதலமைச்சர்கள். இவர்கள் 4 பேர் மட்டுமல்ல, ரொம்பவும் நுணுகி பார்த்தால் பன்னீர்செல்வமும் நம்மவராத்தான் இருப்பார், வேறொன்றும் இருக்கிற இடம் வேறு தவிர. ஆகையினாலேதான் நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது கூட சொன்னேன், ஈழத்தை பற்றி பேசுகிற போது பன்னீர்செல்வம் சரியாக பேசுகிறார் என்றார்கள், பச்சை தமிழர் இல்லையா அப்படித்தான் பேசுவார் என்று சொன்னார். ஆனாலும் அவரை ரொம்பவும் பாராட்டி விடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தேன், அது அவருக்கே கெடுதலாய் முடியும். எனவே அத்தனை முதலமைச்சர்களையும் உருவாக்குகிற ஒருவராக தந்தை பெரியார் இருந்தார். மக்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். கடவுள் இல்லை என்று சொன்ன கடவுள் மறுப்பாளர் ஒருவரை அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டிருப்பது உலகத்தின் அதிசயங்களிலே ஒன்று. அது தமிழ்நாட்டிலே தான் நடந்தது. அதை போலவே மொழியை பற்றி, மொழியினுடைய அடிப்படையிலே தந்தை பெரியார் எப்படி தவறுதலாகவும் பிழையாகவும் பார்க்கப்படுகிறார் என்றால், 2 செய்திகள் அடிக்கடி அவரை பற்றி சொல்லப்படும். நம்முடைய எதிரிகள் சொல்லி சொல்லி ஓய்ந்து போன ஒன்றுதான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னார். ஜனநாயகத்திலே அவருக்கு நம்பிக்கையிலே எனக்கு முட்டாள்கள் போதும் என்று அவர் சொன்னார். இதனை பல முட்டாள்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். நமக்கு அல்ல, எனக்கு தெரியும். பெரியார் இயக்கத்தில் இருக்கிற ஒருவனாவது முட்டாளாக இருக்க முடியுமா? முட்டாளாக இருந்தால் இங்கே அவனுக்கு இடம் இருக்குமா? ஆனால் எனக்கு முட்டாள் போதும் என்று பெரியார் சொன்னார், தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்கிற 2 கூற்றுகளை முன்னும் பின்னுமாக வெட்டிவிட்டு, எந்த சூழலில் எந்த இடத்தில் எதற்காக சொன்னார் என்பதை எல்லாம் தவிர்த்து அவர்கள் சொன்னார்கள். பெரியார் எதற்கு சொன்னார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும்.